Hello everyone, welcome to yet another new video of the reading series. House of the Dragon அப்படினு ஒரு சீரிஸோட செகண்ட் சீசன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். பட் தென் இல்லைனாலும் பரவாயில்ல, there's nothing stopping you from reading the article. Let's read. House of the Dragon, who is Vermithor, the dragon Daemon sings to. So Vermithor தான் dragon, Daemonறது he's a prince, he's a character. He's trying to sing to the dragon, அதோட control எடுத்துக்கிறதுக்காக. Let's read. Here there be dragons and more dragons. Daemon Targaryen sure was up to stuff in the House of Dragon season 1 finale. Good, bad and chaotic. I don't even know if I can get into the whole not being present for his wife while she was in labor thing, because that was not great, or the choking his wife thing, or the murdering his wife thing. All very bad, but one of the strangest things, using the word strangest very specifically here instead of, I don't know, most problematic or straight up evil, he did was start singing in High Valyrian to a dragon we've never seen before. ஸோ இந்த கேரக்டர் டேமனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படின்றது. ஸோ நிறைய பேட் திங்ஸ் பண்ணியிருக்கான். அவன் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். இருக்கிறதுலே ரொம்ப சம்திங் தட் ஸ்டுட் அவுட் பர்டிகுலரான ஒரு விஷயம் என்னென்னா, சீரீஸ் ஃபுல்லாக நிறைய ட்ராகன்ஸ் வரும், சீரீஸில் காட்டாத ஒரு ட்ராகனை கடைசியில் காட்டுவாங்க. அதுதான் வந்து வெர்மித்தார் அப்படின்ற ட்ராகன். ஸோ இந்த ட்ராகன்கிட்ட போய் அவன் வந்து ஹை வெலரியன் அப்படின்றது அது ஒரு படைகால லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜில் அவன் போய் அந்த ட்ராகன்கிட்ட பாடுவான் அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்காக. ஸோ அதுதான் இருக்கிறதுலே வந்து அவன் அந்த கேரக்டருக்கு வந்து சம்திங் தட் ஸ்டுட் அவுட், விச் வாஸ் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் திங் தட் ஹி டிட். லெட்ஸ் ரீட். If you haven't read Fire and Blood, the book that series is more or less based on, that scene came out of frigging nowhere. What's the deal with Vermithor on House of the Dragon? Daemon's side mission sets up a major potential plotline for the House of the Dragon season 2. Here's everything you need to know, because this dragon will most definitely be on your screen again this season. ஸோ இந்த ட்ராகன் வந்து சீசன் ஃபுல்லாக காட்டவே மாட்டாங்க, சீசன் 1 ஃபுல்லாக காட்டிருக்கவே மாட்டாங்க. இது வந்து இட்ஸ் லைக் இன்ட்ரடக்ஷன். செகண்ட் சீசனில் இதுதான் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த ட்ராகனை காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபேண்டசி பிடிக்கும், ஃபிக்ஷன் பிடிக்கும், ட்ராகன்ஸ், ஒரு 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 வேர்ல்ட் ஆஃப் பவர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தென் டெஃபினெட்லி ஃபயர் அண்ட் பிளட் அப்படின்ற புக்கை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. Or if you're just interested in a book read பண்ண டைம் இல்லைன்னா then you can just watch the series as well. Who is Vermithor? Vermithor was previously ridden by King Jaehaerys Targaryen, who sat on the Iron Throne immediately before Rhaenyra's dad, King Viserys Targaryen. True Westeros feminists are not Jaehaerys fan, by the way, because he chose Viserys to be king over his badass eldest daughter Rhaenys. He's been chilling on Dragonstone since Jaehaerys died about 30ish years before the season 1 finale. He is the second biggest dragon alive at this time in Westeros, next to Aemon's big girl dragon Vhagar, and also one of the oldest. ஸோ இந்த பர்டிகுலர் வெர்மித்தார் ட்ராகனை ரைட் பண்ண கிங் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இந்த ட்ராகன் சும்மா இருக்கும். அந்த கிங் வந்து ஹீல் ஹாவ் 2 ஆப்ஷன் இருக்கும் அவருக்கு அப்புறம் யார் வந்து கிங் ஆகிறது அப்படின்றது. அவருக்கு வந்து அவர் ஒரு ஃபெமினிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் அவர் பொண்ணுக்கு பதிலாக வந்து விசேரஸ் அப்படின்ற பிரின்ஸை வந்து சூஸ் பண்ணி அவர் கிங் ஆக்கிடுவார். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் தி திங் இஸ் தட் இந்த ட்ராகன் வந்து இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ராகன். வேகார்னு இன்னொரு ட்ராகன் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்ராகன். அதுக்கப்புறமா இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ராகன். இது வந்து ஒரு ரைடர் ஓனர் இல்லாமல் இது தனியாக இப்போது ட்ராகன் ஸ்டோனில் இருக்குது. ஸோ இந்த ட்ராகன்கிட்ட தான் வந்து இவன் போய் வந்து வெலரியன்லலாம் பாடி இதோட கண்ட்ரோல் எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுவான். Where is Vermithor? This is especially important going into season 2. Dragonstone is the Targaryen seat, aka headquarters, where Rhaenyra, Daemon and their children live in the House of the Dragon. It is also where Daenerys set up shop in the final seasons of Game of Thrones. So Game of Thrones பார்த்திருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த House of Dragon.
அதோட பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ப்ரீக்வல் மாதிரி. ஸோ இந்த டிராகன் ஸ்டோன் அப்படின்ற இடம் வந்து இந்த டார்கேரியன் அப்படின்ற ஒரு குரூப், இப்போ நிறைய டைனாசிட்டி இருக்குல்ல, ஸோ குப்தா டைனாசிட்டி, சோலா டைனாசிட்டி, அந்த மாதிரி டைனாசிட்டிஸ் இருக்க மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு குரூப் இருப்பாங்க. டார்கேரியன் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ராஜா, அவங்களோட சார்ந்த மக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த குரூப் வந்து டிராகன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருப்பாங்க. Vermithor and another unclaimed dragon called Silverwing are chilling out, maxing and relaxing in Dragonmont, which is a volcano. This is good news for the fans of Team Black. They have extra dragons at their disposal should one of them die in battle. The other faction in this war, the Greens, has far fewer dragons and would have to pull off a major Ocean's 11 heist to get Vermithor and or Silverwing on their side. ஸோ இன்னொரு இருக்குது ட்ராகன் இருக்குது, சில்வர்விங் அப்படின்ற இன்னொரு ட்ராகன் இருக்குது வெர்மித்தாரோட கூட சேர்ந்து. 2 டீம்ஸ் இருக்கும், டீம் க்ரீன், டீம் பிளாக் அப்படின்ட்டு. ஸோ இந்த விசேரியஸ் அப்படின்ற ராஜாவும் இறந்துருவார். ஸோ அவரோட பொண்ணு அண்ட் அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட சக்ஸஸஸ், ஸோ அவங்க ஒரு டீம், அவரோட பொண்ணு ஒரு டீம். விமென்க்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ தட் வாஸ் தேர். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார். ஸோ அந்த ஒய்ஃப், அவங்களோட பசங்க, அவங்க தான் வந்து டீம் க்ரீன், இவங்க வந்து டீம் பிளாக். ஸோ இந்த 2 டீம்ஸ்க்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட், யார் வந்து அந்த த்ரோனில் உட்காருவா அப்படின்றது தான் வந்து த ஹோல் பிளாட். ஸோ இவங்கக்கிட்ட டீம் பிளாக், அதாவது பொண்ணோட டீமில் நிறைய ட்ராகன்ஸ் இருக்கும், டீம் க்ரீன்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மி நம்பர் ஆஃப் ட்ராகன்ஸ் தான் இருக்கும். வாட் வாஸ் டேமன் டூயிங் வித் வெர்மித்தார்? ஸோ இந்த டேமன் என்ன தான் ட்ரை பண்ணா இந்த வெர்மித்தார்ட்ட போய் அப்படின்றத பார்க்கலாம். It did give former West End star Matt Smith a chance to dust off his singing chops, but what was the point? Was he doing a spell? Was he trying to upgrade his dragon and bond with this one instead? That's rude to his dragon Caraxes. Also rude, or maybe just ironic, that Daemon is so nice to this dragon called the Bronze Fury when he himself called his first wife the Bronze Bitch. ஸோ இவன்கிட்ட ஏற்கனவே ஒரு ட்ராகன் இருக்கும், அது வந்து அவ்வளோ பெரிய ட்ராகன் இல்லை. கேராக்சஸ் இட்ஸ் அ பவர்ஃபுல் ட்ராகன், பட் திஸ் ஒன் இஸ் லைக் வெரி லார்ஜ். இதுதான் வந்து வேர்ல்டே அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வெஸ்ட்ராஸ்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ராகன். ஸோ அவன் வந்து அதோட கண்ட்ரோல் எடுத்துக்கலான்னு ட்ரை பண்ணுவான். Based on what happens in Fire and Blood, my best guess is that he is seeing if Vermithor is down to come out of retirement and either fight for the blacks or breed younger dragons who can go to war. We'll see this season. So இவன் எப்படியாவது அந்த ட்ராகனோட கண்ட்ரோல் எடுத்துக்கணும், இல்லை இன்னும் புது ட்ராகன்ஸை உருவாக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஒரு எய்ம் தான் அவனுக்கு, ஏதாவது ஒன்றையாவது பண்ணலாம் அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். What happens to Vermithor in the book? ஸோ புக்கில் இதோட எண்ட் எப்படி இருக்குது? இப்போ சீசன் 2 முடியாமல் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, பட் புக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். According to Fire and Blood, during the Dance of the Dragons, Vermithor gets a new rider named Hugh, a bastard and blacksmith local to Dragonstone. This is part of an event known as the sowing, the red sowing or the sowing of the seeds depending on who you talk to in Westeros. ஸோ இதுக்கு வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து அதர் மெத்தட்ஸில் பிறந்த ஒரு சன் இருப்பாங்க. ஸோ அந்த சன்னில் ஒருத்தருக்கு வந்து இந்த ட்ராகன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புக்கில் போட்டிருக்கு. பட் சீசன் 2 பார்க்காம we will not know. At a low point during the civil war that begins with King Viserys' death and really kicks off when Prince Lucerys Velaryon, aka Luke, is killed, Prince Jacaerys Velaryon puts out a call for Targaryen bastards or dragon seeds to claim a dragon and join the fight. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து இந்த டீம் பிளாக்ல வந்து நிறைய அடி வாங்கி நிறைய பேர் சாவாங்க. ஸோ அது நடக்கும்போது இவன் வந்து ட்ராகனை வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணி சண்டைக்கு போக முடிகிற மாதிரி ஆள்களை வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆள் வந்து இந்த ட்ராகனை வந்து எடுத்துப்பார் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்கு. புக்கில் அதுதான் கொடுத்துருக்கு. In exchange, potential dragon riders were offered titles, land and money. Having your own dragon has also got to be a good perk. What happened next was like Charlie and the Chocolate Factory, the Sword in the Stone and the Hunger Games combined. Many tried to bond with the dragons, many died and or suffered severe burns and a lucky few succeeded. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி வச்சாங்க ட்ராகன் ஏறுறதுக்கு. ஆனால் இந்த ப்ராசஸில் நிறைய பேர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க.
Hugh, one of the winners, must have Targaryen blood somewhere because the old dragon allowed him to mount and take him into the battle. But Hugh becomes power hungry, starts calling himself Hugh Hammer or Lord Hammer, and attempts to do a coup and crown himself king. Both he and Vermithor are ultimately killed in battle, but that might not happen until House of the Dragon season 3 for all we know. So this dragon does have a part to play in the drama to come, but maybe not in the way you expect it. ஸோ இந்த ட்ராகனை வந்து ஹியூ வந்து எடுத்துக்கிட்டு வந்து அவன் வந்து ரொம்ப ப்ரௌடாகி தலகனை ஏறி போய் பேட்டிலில் போய் இவனும் ட்ராகனோடு சேர்ந்து செத்துடுவான். இது வந்து சீசன் 3 தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்பாய்லர் தான், மேஜர் ஸ்பாய்லர். பட் வில் சி என்ன ஆகுதுன்னு. புக் படி இதுதான் கதை. ஸோ சீரீஸில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் லைக் டேமன் ஷுட் ஹவ் லெட் Vermithor என்ஜாய் ஹிஸ் நேப் அண்ட் அவாய்ட் த ட்ராமா. ஸோ அதை எழுப்பாமலே இருந்திருக்கலாம், அது பாட்டுக்கு அங்கேயே ரெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு கூட இந்த ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ Vermithor வருமா இல்லையா அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் சீசன் 2 பார்த்தீங்கன்னா you can find out. Okay, so the link to the article is given in the description below. So go ahead, read the article, and all the best for your cat prep.